அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து ரொம்பவும் சுவையான புதினா சட்னிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, இல்லைனா சாம்பார் வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கலாம். அப்புறமா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய் வந்து ஒரு 1/4 தேங்காய் நல்லா இப்படி அடுப்பில் காட்டி அதுவும் நல்லா கழுவி போட்டுக்கோங்க. புளியும் நம்ம நல்லா கழுவி போட்டிருக்கோம். அப்புறமா கொத்தமல்லி நல்லா ஒரு கை ரொம்ப நல்லா கழுவி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஆரோக்கியமான சட்னிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லிக்கு தோசைக்கும் சாப்பிட்லாம். அப்புறமா வந்து கறிவேப்பிலை வந்து நல்லா ஒரு கை ரொம்ப கழுவி போட்டுக்கோங்க. அப்புறமா புதினா வந்து நல்லா கை ரொம்ப கழுவி புதினாவும் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஜ்ஜிக்கு அப்புறமா கிச்சடி கேதா ரைஸ்க்கு இது வந்து இந்த குஷ்காக்கெல்லாம் சூப்பரான சட்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறமா நம்ம வெந்தயம் சீரகம் அரிசி வறுத்தது 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் வெந்தயம் ரொம்பவும் ஆரோக்கியமான சமையலில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறமா பச்சை மிளகா 2 போடுங்க, நல்லா கழுவி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறமா உப்பு வந்து கல்லுப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பாட்டியோட ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. ரொம்பவும் ஆரோக்கியமான சட்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறமா தண்ணி வந்து சட்னிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பராக நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு வந்து மேலே வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.